என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேட் பார்ப்போம். நேற்றுக்கு ஏன் வீடியோ போடையிலன்னா ஒரு பெரிய அன்எக்ஸ்பெக்டட் பெரிய லாஸு. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கே நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. நான் என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இன்னையிலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் காய்ஸ். லாஸை வந்து நம்ம ஸ்மாலாக கட் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா சைட்வைஸ் மார்க்கெட்டில் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். நமக்கு நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னா அது ப்ளே பண்ணும். ஸோ இது ஹிட் ஆகும்னு சொல்லி நம்ம லாஸை வந்து திரும்ப வரவங்க ஹோல்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது. இனிமேல் நம்ம வந்து நம்மளோட என்ட்ரி வந்துச்சுன்னா செட்டப் வந்துச்சுன்னா அதில் கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும். நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணுறோமோ அங்கே ஸ்டாப் லாஸ் எடுத்துடணும். ப்ராஃபிட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம் கைஸ். நான் வந்து ப்ராஃபிட்டை ஹோல்டு பண்ணுறதுலேருந்து நான் மாறவே மாட்டேன். எனக்கு நிறைய தடவை ப்ராஃபிட்டில் போயிட்டு திரும்ப 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 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அது நமக்கு சைட்வைஸ் மார்க்கெட்டில் அப்படி ஹிட் ஆகும். பட் அந்த ஹிட் ஆகிறத ஸ்மால் லாஸாக நம்ம புக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:13 ஆகுது. இதில் எந்த ட்ரேடும் எடுக்கல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி. இதில் பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்து நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமா பார்க்கலாம் கைஸ். இந்த ட்ரெண்ட் லைன் மேலே க்ளோஸ் வச்சுன்னா இன்னும் மேலே போகும். இல்லைனா இதில் ரிஜெக்ஷன் ஆகி கீழே ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துன்னா நான் கண்டிப்பாக புட் சைடு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க கைஸ். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா கால் சைடு எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா புட் சைடு எடுத்துக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கிராஸ் பண்ணுது. கீழே க்ளோஸ் வைக்க தான் பார்ப்போம். கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு கைஸ். ஸோ புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுறேன். ஓகே, புட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த கேண்டில் கீழே போச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. நல்ல கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்குது கைஸ். பட் இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது. இதில் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் கூட நம்ம இதை புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹோல்டு பண்ண வேண்டாம். பட் இது பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட்டும் கிடைக்கும். இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரேடை. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் முடிச்சாச்சு. 1700 லாஸு. சின்ன சின்ன லாஸ் புக் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் கைஸ். நம்ம அகைன்ஸ்டாக போகும்போது சின்னதாக புக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம். திரும்ப இதில் ஒரு புள்ளி கேண்டில் கொடுத்து அதில் என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இல்லைன்னா நான் வெயிட் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வேறு. பட் திரும்ப ரிஜெக்ஷன் ஆகுது தான் வருது புட் சைடுக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்துக்கலாம் கைஸ். பார்ப்போம். இன்னும் 13 செகண்ட் இருக்குது. இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா நான் என்ட்ரி எடுத்துக்கிறேன். இல்லைன்னா வெயிட் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் இன்னொரு என்ட்ரி எடுத்துக்கிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடை நமக்கு எப்படி போகுதுன்னு. ஒரு கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நான் இந்த ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஆப்போசிட்டாக தான் போகுது கைஸ். இந்த ட்ரேடை நான் இதிலே க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன். இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்களா நம்மளோட செகண்ட் ட்ரேட் முடிஞ்சுது. 4500 லாஸு. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. நல்ல ஒரு கேண்டில் தான் மேலே க்ளோஸ் வச்சிருக்கு கால் சைடுக்கு. ஸோ இதில் கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது கைஸ். பார்ப்பேன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதான்னு. ரிஜெக்ஷன் ஆனால் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, ரிஜெக்ஷன் ஆகுது கைஸ். ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ் கால் சைடு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இஎம்ஐ கீழே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வருது. ஓகே, 3000, 4000, ஓகே 6000. ஓகே, இந்த ட்ரேடை நான் இதுலேயே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6600 ப்ராஃபிட்டு. நம்ம ஓவரால் ப்ராஃபிட் 2000 இருக்குது. கொஞ்சம் நாளுக்கு பிறகு ப்ராஃபிட்டில் காமிக்குது கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:36 ஆகுது. நல்ல ஒரு ரீடெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் வருது கால் சைடுக்கு. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. நான் இதுலேயே கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இந்த இஎம்ஐ கீழே கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் நமக்கு எப்படி போகுது. கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது guys. இல்லையே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2300 லாஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சிடுது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:57 ஆகுது. இது ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். மேலே க்ளோஸ் வச்சுதான் நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குன்னு பார்த்து நம்ம இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா கீழே எடுத்துக்கலாம். ஃபுட் சைடுக்கு தான் ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வர்ற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ ஃபுட் சைடு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஒரு கேண்டில் தான். இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கட்டும். 20 செகண்ட் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த கேண்டில் உள்ள க்ளோஸ் வச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் கைஸ் என்ட்ரி. இப்போ உள்ள தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ ஃபுட் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுது. ஏற்கனவே இந்த லாஸ்ட்ல இருந்த இதில் தான் எடுத்திருக்கேன் கைஸ். இது ஸோ இதில் ஒரு 75 குவான்டிட்டி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஎம்ஐ கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 285 ஐ திங்க் இஎம்ஐ கீழே போகிற மாதிரி தான் இருக்குது. கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2000 சம்திங் லாஸு. நோ ப்ராப்ளம். நான் முடிவு பண்ணியிருக்கேன் கைஸ், சின்ன சின்ன லாஸை புக் பண்ணலான்னு. ப்ராஃபிட் போச்சுன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நேற்றைக்கு ஒரு பெரிய லாஸ் கைஸ், அதை நான் பிஎன்எல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மொத்தம் 5 ட்ரேட் எடுத்தாச்சு, இன்னும் ஒரு ட்ரேடு தான் இருக்குது கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி தான் அகைனு. அதுலேயும் ரீடெஸ்ட் எடுக்காதனால நான் ட்ரேட் அதை எடுக்கல. இந்த இஎம்ஐ ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த இஎம்ஐக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா புட் சைடு நல்ல ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகி புட் சைடு கீழே இறங்குது. பட் இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து புட் சைடு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வருது. பட் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட் தான். ஸோ இதில் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். நல்ல ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு எப்படி போகுதுன்னு. இந்த ட்ரெண்ட் லைனை கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். பட் இது ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகிறோம். ஸோ சின்ன ஒரு ப்ராஃபிட் லாஸில் புக் பண்ணுறது நல்லது. நல்ல ஒரு ஃபால் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். இந்த ட்ரேடை இதிலே க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். இதில் எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு? இதில் ஒரு 500 லாஸு. நம்மளோட ஓவரால் லாஸ் வந்து 2600 இருக்குது. என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.